இவனுங்களும் பார்த்தீங்கன்னா எப்படா ஏமாத்துறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள் சொல்லு, நான் ஜெயிச்சிருவேன்னா ஜெயிக்க மாட்டேன்னா? ஆர்டர் வேறு டிலே ஆயிடுச்சு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. ஐயோ ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம ஆர்எஸ்புரமில் தாங்க. ஆர்டர் வேறு டிலே ஆயிடுச்சு. ஆமாங்க, ஷோரூமில் இருக்கும்போதே ஆர்டர் ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லி பிக்கப் பண்ணிட்டேன். அதுக்கே லேட் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நீங்கள் நினைக்கலாம் என்னடா வீடியோ ஒரு நாள் போடுற, ஒரு நாள் வீடியோ போட மாட்டேங்குது அப்படின்னு. டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. வீடியோ இருக்குது என்கிட்ட, ஒரு 3 நாள் 4 நாளோட ஃபைல் அப்படியே இருக்குது. நான் எடிட் பண்ணுறதுக்கு தாங்க டைம் கிடைக்கல. இந்த வீடியோ கண்டிப்பாக எப்படியாவது உங்களுக்கு எடிட் பண்ணி நைட்டு போய் தூங்காமல் கொள்ளாமல் எடிட் பண்ணியாவது உங்களுக்கு போடுறேன்னு சொல்லுவேன். போய் எடிட் பண்ணும்போதே அப்படியே படுத்து அப்படியே கண்ணெல்லாம் எரியும். தூங்கிடுறா கோபாலே அப்படின்னு படுத்து தூங்கிடுவாங்க. ஃபுட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாங்க. ஐயோ, இது வேறு வெரிஃபை வேறு பண்ண சொல்லுதே. அண்ணா 6460ண்ணா. ஆ 6460 தலை. எங்கள் தலை 036460. அவ்வளோதாங்க, ஃபுட் ரெடி வந்துருச்சு. கிளம்பிது. இங்கே பக்கத்தில் தான் போய் கொடுத்துட்டோன்னா சட்டு விட்டுன்னு அடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வேறு மேக்ஸ் போனஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒன்று அன்லாக் ஆகிருக்குங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.1 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. ஆனால் இதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ் போட்டிருந்ததுங்க. நம்மளுக்கு அந்த மேக்ஸ் போனஸ்ன்னு சொல்லிவிட்டு அது ஒரு 15 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஸ்விக்கியில் நார்மலாகவே ஒரு கிலோமீட்டர்னாவே 20 ரூபா வரணும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறானே. சொல்லுங்க, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவை ஆர்டரு. மேப்பு திரும்ப ஒரு மெண்டல் பிடிச்ச மேப்பாக இருக்க மாட்டிருக்கேன். ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சாட்ருக்குங்க. வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஆனால் 4452 வாங்கியிருக்குங்க. $8061 அவ்வளோதாங்க. என்னடா 2 ஆர்டர் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா, ஆமாங்க, ஸ்விக்கியில் நம்மளுக்கு மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து செல்வபுரம், ஒன்று வந்து காந்தி பார்க் கிட்ட பொன்னைராஜபுரங்க. செல்வபுரம் போகிற வழி தான் இது இருக்குது. டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு அங்கே போய் வந்துட்டு டக்குன்னு திரும்பி வந்துடலாங்க. டக்குன்னு ஓட்டணுங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஏதோ மேக்ஸ் போனஸ்ன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகமாக ஆர்டர்லேருந்து எல்லா ஆர்டருக்கும் அதிகமாக 15 ரூபா அது மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி ஓட்டுறோம், பிடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். நம்மளோட மல்டி ஆர்டரில் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. பொன்னைராஜபுரத்துக்கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம செகண்ட் ஆர்டருக்காக போகலாங்க. இது எங்கே போகணுன்னா நம்ம செல்வபுரம் போகணும். செல்வபுரம் இங்கேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. ஐயோ, இதை கம்ப்ளீட் கொடுக்க இல்லையா? கம்ப்ளீட். சூப்பர் ப்ரோ. இதை வந்து கொடுக்குறதுக்கு நம்ம செல்வபுரம் போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க.
நம்மளோட மல்டி ஆர்டரில் செகண்ட் ஆர்டரையும் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. ஒரு நிமிஷம் இதை போட்டுக்கிறேங்க. ஆமாங்க, இவனுங்களும் பார்த்தீங்கன்னா எப்படா ஏமாத்துறதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், டோட்டலாக நம்ம அந்த பொன்னைராஜபுரத்துலேருந்து இங்கே செல்வபுரம் சவுத்து வர்றதுக்கே இதாயிருச்சு. நீங்கள் பாருங்கள், 34 ரூபா தான் தரானுங்க. 4.5 கிலோமீட்டருங்க இது டோட்டலாக. பார்த்தீங்களா, 4.5 கிலோமீட்டருக்கு 34 ரூபா தான் தரானுங்க. மேக்ஸ் போனஸ் வந்து 15 ரூபா தரானுங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த கார் பார்த்தீங்களா, டோன்ட் ஃபால் இன் ஃபார் கேர்ள்ஸ், ஃபால் இன் ஃபார் கார்ஸ். நல்லா இருக்குல்ல காரு? ஆமாங்க, என்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் அவங்க ஒரு காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆமாங்க, சொத்தை எல்லாத்தையும் சேர்த்துனா கூட அவ்வளோ வராது. ஆமாங்க, விடுங்க, அதான் நம்ம இருக்குமே சேர்த்து வைக்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா தூங்குறது, எங்கள் அப்பாவே தூங்கக்கூடாது. என்ன கட் பண்ணி விடுது குண்டம்மா? குண்டம்மா கட் பண்ணி விட்டுருக்கு. அட்டன் பண்ணுறக்கு பதில் கட் பண்ணுற பட்டன் நமக்கு. ஆமாங்க. கால் போ. என்ன சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்பட. அட்டன் பண்றதுக்கு பதிலா கட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஹலோ பா, என்னப்பா அட்டன் பண்றதுக்கு பதிலா கட் பண்ணி விட்டுருக்க? இல்ல நான் போட்டு நீ அது அப்படியே அவங்க நான் இங்கதான்ப்பா. இப்போதான் ஒரு ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கேன். வேறு ஏதாவது ஆர்டர் வருமானு பார்த்துட்டு. என்னம்மா இப்போ புரியல? 4:30 மணிக்கா? இல்லைப்பா, அது ஒரு நாள் மட்டும்தான் ஓட்டினேன். தூக்கம் வரல, சரி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன், ஓட்டிட்டேன். இல்லைப்பா, எனக்கு இங்கேப்பா தூக்கம் வருது. அது வந்து அடுத்த நாள் வந்து லீவ் இல்லை, அந்த நாள் மட்டும்தான் 4:30 வரைக்கும் ஓட்டினேன். அதான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன்ல கணுவாய்க்கு, அந்த நாள் அடுத்த நாள் வீக் ஆஃப் தானே, அதனால காலையில் தூங்கிக்கலான்ட்டு 4:30 மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தேன். குண்டம்மா என்ன பண்ணிருக்க? சாப்பிட்டமா? லூசம்மா, நான் ஓட்டுனது வந்து வீக் ஆஃப் அன்னைக்கு. எனக்கு அந்த நாள் வந்து வீக் ஆஃப். சரி ஓட்டிட்டுலாம், முடிஞ்ச வரைக்கும் ஓட்டலாம், அப்புறம் போய் எப்படி தூங்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளோதான், இன்னும் 6 நாள் தான் இருக்குது சேலஞ்சுக்கு. ஜெயிக்கணும் இல்லை? குண்டம்மா சொல்லு, நான் ஜெயிச்சிருவேனா ஜெயிக்க மாட்டேனா? அப்போ ஓட்டினா தானே ஜெயிக்க முடியும் லூசம்மா. 14 மணிக்கு நான் ரூம் போனால் எப்படி ஜெயிக்கிறது? ஒரு பக்கம் கிடைக்குதா? அவ்வளோதான், இன்னும் 5 நாள் தான். 5 நாள் ஓட்டிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம தான். சரிம்மா, நீ போய் தூங்கு, நான் அப்படியே ஓட்ட கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு போகிறேன். சரிம்மா. சரிம்மா. சரி சரிம்மா. சரிம்மா, டாட்டா. சரிம்மா, டாட்டா. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பிடலாம். இல்லைன்னா எங்கள் அப்பாவே தூங்கக்கூடாது, எங்கள் அம்மாவும் தூங்காது.
அவ்வளோதான், நம்ம கிளம்பிடலாம். 686402ங்கண்ணா. 2 ஸ்விக்கிங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா டோர் நம்பர் 403. ஆமாங்கண்ணா. அப்படி நேராக டெட் போங்க. ஓகேங்கண்ணா. ரைட். ஓகேங்கண்ணா. என்ன மைக்கா? எதுங்கண்ணா? இது கேமராங்க. கேமரா. ஓகேங்கண்ணா. ஏன் ஓரமாக வர சொல்கிறோம்? அண்ணா புரியல. ஏன் ஓரமாக வர சொல்கிறோம்? ஓகே ஓகேண்ணா. நைட்டில் காரில் ஒரு ஆளாக வரமா? ஓகே ஓகேண்ணா. முட்டை வச்சு ஓரமாக நின்னியா? ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை. ஓகேண்ணா. நம்ம இங்கே செல்வபுரத்தில் ப்ராவிடென்ட் பார்க் அப்பார்ட்மெண்ட்லேயும் நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எனக்கு என்னென்னா ஒரே டவுட்டுங்க, எக்ஸிட் இந்த பக்கமா? ஓகே ஓகே. ஆமாங்க, என்னென்னா இப்போ ஆர்எஸ்புரம் போகலாமா உக்கடம் போகலாமான்னு டவுட்டுங்க. அண்ணா கொடுத்தாச்சுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தாங்க ஒரே ஆர்டரே போட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நம்ம ஆர்எஸ்புரமில் சுத்தமாக எதுவுமே ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு அப்படியே ஆர்எஸ்புரம்லேருந்து உக்கடம் வந்தேன். உக்கடத்தில் அபிதா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் எப்போவும் லேட் பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, லேட் ஆச்சுனாலும் பரவாயில்லடா, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு இங்கேருந்து நிற்கிறேங்க. 10:50 நிற்கிறேன். இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க 10:28. சரி, அதான் அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம இதை வாங்கிட்டு எங்கே போகணுன்னா மருதமலை அடிவாரத்துக்கு போகணுங்க. ஆமாங்க, டோட்டலாக மருதமலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வருது. 12 கிலோமீட்டருக்கு இவங்க கொடுக்குற எர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வர்றதுக்கும் இவங்க சைடில் தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 43 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு 132 ரூபா 142 ரூபா கிடச்ச மாதிரி ஆகிடுங்க. நம்மளுக்கு ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. 3191. அண்ணா 3191ண்ணா. சுக்கா 2. ஆ சுக்கா 2. ஹலோ, சுக்கா 2. நான் எடுத்துக்கிறேன். மட்டன் சுக்கா. பரவாயில்லைங்க, வந்தோன்னா ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. சட்டு விட்டுன்னு கிளம்பி போயிடலாம். உந்தன் பெயரை உயிர் சொல்லும் இமை மூடும் தருணங்களில் உணருகினும் உணருகின்ற நிறவுக்கு நிலவாக நீ தோன்றினாய். தரையிறங்காமல் தள்ளி நின்று வதம் செய்கிறாய். நான் போகும் வழியெல்லாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்விரம்பாளையத்துக்கு தான் டெலிவரி கொடுக்குறதுக்கு போயிட்டு இருந்தோம். சரி, எதுக்கு வெட்டியை போகாட்டி ரேப்பிடோ ஆன் பண்ணி பார்க்கலான்னு ஆன் பண்ணேங்க. பார்த்தா வடவள்ளி ஒரு ஆர்டர் இருந்துச்சு பர்மாபாயில் கொஞ்சம் எப்போவுமே ஃபுட்டு சீக்கிரம் ரெடி பண்ணிடுவாங்க. அதனால் இதையும் வாங்கிட்டு நம்மளும் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணி பார்க்குறவங்க எந்த ஆர்டருமே கிடைக்க வேண்டியது. 12 மணிங்கிற மாதிரி 1 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எதுவுமே ஆர்டரே போட மாட்டாங்க. கட்டுப்பாடு எனக்கு கிளம்பி போயிடலாமான்னு இருக்கு. ஆமாங்க, ஏன்னா இன்றைக்கி அவ்வளோவா எதுவுமே ஆர்டரே வரல எனக்குமே. அதுதான் டபுள் மைண்டாக இருக்குது, ஓட்டலாமா கிளம்பலாமா. ஆர்டர் தான் கிடைச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆர்டரே தர மாட்டாங்க. நம்ம ஸ்விக்கியை ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆமாங்க, டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு.
ஏன்டா இன்னைக்கு 1:30க்கே ஆஃப் பண்ணிவிட்டு எப்போ 3 மணி 4 மணி வரைக்கும் நீங்கள் ஓட்டுவீங்க, ஏன் சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டேன்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, ஏன்னா இன்றைக்கி சுத்தமாக ஆர்டரே இல்லை. நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க, எந்த ஆர்டருமே வரல. சரி ஸ்விக்கியில் தான் வரல அப்படின்னு சொல்லி ரேபிடோவை பார்த்தா அதுவும் ஆனில் தான் இருந்துச்சு, ஆனால் அதுலேயுமே கொடுக்க மாட்டானுங்க. சரி அதாங்க கடுப்பாகுதா. ஏதாவது ஓட்டிகிட்டே இருந்தாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி அப்பவும் நான் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். 1/2 மணி நேரம் இல்லை, 45 நிமிஷம் ஆச்சு நான் லாஸ்ட்டு ஆர்டர் எடுத்து. அது டெலிவரி கொடுத்து 45 நிமிஷம் ஆச்சுங்க. 45 நிமிஷமாக ஒரு ஆர்டரு கூட இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ அது என்னென்னா, ஏன்னா இங்கே மழை வேறு லைட்டாக தூர்றக்க ஆரம்பிக்குதுங்க. சும்மா நின்றுட்டு இருக்கவும் முடியாது. நீங்கள் நினைப்பீங்க மழையா, இந்த கிளைமேட்டுக்கு எப்படா மழை வருதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. லைட்டாக சின்ன சின்னதாக இப்போ தான் துளி விழுகிறதுக்கு ஆரம்பிக்குது. நான் வேணால் கையில் பட்டுச்சுன்னா கேமராவில் போய் காட்டுறதுக்கு. ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த விடை பெறுவது உங்கள் நான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ரூமில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். சரி அதான் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன். நம்ம ரேப்பிடோவில் நேற்று டோட்டலாக எவ்வளோ ஓட்டிருக்கோன்னா 96 ரூபா ஓட்டிருக்கோங்க. ஸ்விக்கியில் நம்ம டோட்டலாக நேற்று எவ்வளோ ஓட்டிருக்கோன்னா 439 ரூபா வரைக்கும் ஓட்டிருக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 85 ரூபா வரைக்கும் டிப்ஸே கிடச்சிருக்குங்க. ஸோ டோட்டலாக நம்மளோட டே 25ஓட ஏர்னிங்ஸுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 620 ரூபாய்ங்க. இதுலேருந்து நம்ம டே 1லேருந்து இது வரைக்கும் டே 25 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஓட்டிருக்கோன்னா 11,920 ரூபா வரைக்கும் ஓட்டியாச்சுங்க. ஆமாங்க, இன்னும் 3,080 ரூபா தான் இருக்குது. அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ நாள், 5 நாள் தானே இருக்குது, பிடிச்சிடலாம். 5 நாள் தான். 5 நாளில் 600 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஓட்டினோன்னா 3,080 ரூபா சப்பையாக பிடிச்சிடலாங்க. ஓட்டிடலாம், ஜெயிச்சு கட்டிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் நல்ல பெரிய பெரிய வீடியோஸ்லாம் வருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவாக ரெகுலராக வருங்க.